உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். மாட்டிக்கிட்டார் ஒருத்தர் காப்பாற்ற வேணும் கர்த்தர் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று ஃபேமஸான பாட்டு இருக்குது. மாட்டிக்கிட்டார் ஒருத்தர் தாண்டி மாட்டிக்கிட்டார் பல பேர், காப்பாற்ற வேண்டும் கர்த்தர்ன்ற அளவுக்கு வந்து இன்றைக்கி சட்டசபை கூட்டம் வந்து மாட்டிக்கிட்டவங்க வந்து, அதுவும் பார்த்திங்கன்னா சீனியர்ஸு, அரசியலில் கரைச்சி குடித்தவங்க, அரசியல் பணம் தின்னு கொட்டப்பட்டவங்க, இப்படியாப்பட்டவங்க என்னப்பா வந்து இப்படி நீங்கள் விமர்சனம் பண்ணீங்கல்ல, கற்றுக்குட்டிங்க, பால்வாடிங்க, பவுடர் பூசினவங்க, 2.5 வருஷத்தில் ஆட்சி அமைச்சவங்க, எக்ஸ்பலைதளத்தில் கட்சி ஆரம்பித்தவங்க, இப்படின்னு விமர்சனம் பண்ண அவங்க தான் சரமாரியான கேள்விகளை தொடுத்துருக்குறாங்க. ஆனால் திணறாங்க. ஒரு பக்கம் வந்து சிஎம் விஜய் அவரே எடுத்துங்க, இன்றைக்கும் சைலண்ட்டாக ஒரு பிளாஸ்ட் பண்ணி விட்டாப்புல, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர், முந்த நாள் வந்து நிதிநிலை அறிக்கை, நேற்று வந்து வேளாண்மை அறிக்கை, வேளாண்மை சம்மந்தமான பட்ஜெட் தாக்கல், இன்று கேள்வி நேரம் இன்னும் இருக்குது. ஒரு மாதத்துக்கு இருக்குது, ஒரு மாதத்துக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. பிளாஸ்ட் தான். அதை தாண்டி லைவில் போகுது இது, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது லைவில் போகுதுப்பா, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஏன்னா இந்த கடந்த காலங்களில் நடந்த சட்டசபை, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சட்டசபை உள்ளே என்ன நடக்குதுன்னு அங்கேருந்து வந்து யாராவது வெளியே சொன்னால் தான் தெரியும், இல்லைனா மறுநாள் செய்தித்தாள்கள் தெரியும். அந்த செய்தித்தாள்களையும் முழுமையாக இருக்காது, வந்து எடிட் பண்ணிவிடுவாங்க. அங்கே நடந்த வந்து கச்சாம்புச்சான்னு பேசுனதெல்லாம் இந்த அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறோன்ற மாதிரி எடிட்டோரியலில் வச்சு எடிட் பண்ணி தூக்கிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் லைவாகவே பார்க்கலாங்க. அதிலும் குறிப்பாக தாவேக ஆட்சி அமைத்த பிறகு நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ், பெண்கள், ஒரு அம்மா காய்கறி விற்கிற அம்மா, அந்த அம்மா உட்காந்துன்னு ஃபோனில் உட்காந்துட்டு இன்றைக்கான சட்டசபையை லைவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து, ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச் பார்க்குற மாதிரி, ஒரு IPL மேட்ச் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஆடியன்ஸு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு போது, அடக்கி வாசிங்க. இது பழைய காலம் மாதிரி இல்லை, எல்லாத்தையும் பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம்னா பிளாஸ்ட் நம்ம பக்கம் திரும்பிடும். அப்படி தான் மாட்டிக்கிட்டாடு ஒருத்தர், காப்பாற்ற வேண்டும் கர்த்தர் அப்படின்னு பல பேர். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ உதயசூரியன், அவர் என்ன இன்றைக்கி சட்டசபையை அவர் தான் பயங்கர என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அது நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க வந்து, என்னையா யார்ப்பா இவர் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் மிக முக்கியமான விஷயம் ஒன்று பேசினார் வந்து. அவர் காலையில் அப்படி கிளம்புனோடனே அவங்க குழந்தைங்கள்லாம் இருந்துக்கிட்டு, அப்பா விஜய் அங்கிளை வந்து நிறைய கேள்வி கேட்டுறாத, அவருக்கு பதில் சொல்ல தெரியாது, அவர் பதில் சொல்கிற இடத்துல அவர் இல்லை, அதனால் வந்து நிறைய கேள்வி கேட்டு அவரை மெர்சல் ஆக்கிடாத அப்படின்ற குழந்தைங்க சொல்லி அமைச்சிதுங்களாம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அப்புறம் லவ் டுடே, நான் படிக்கிற காலத்தில் லவ் டுடே பார்த்தேன், அதை பார்த்தெல்லாம் பேசிட்டு இருந்தார். இந்த ஒரு ஸ்பீச்சு கேட்டவுடனே தாவேக அமைச்சர் செங்கோட்டையும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். என்னங்க இது வந்து சட்டசபை கூட்டத்தொடரா, இது என்ன இது என்ன பப்ளிக் மீட்டிங்கா, இது வந்து இன்னும் தெருமுனை கூட்டமாக, இது வந்து சட்டசபை கூட்டுங்க, இது வந்து ஏதோ தெருமுனை கூட்டத்தில் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து அவை குறிப்பில் இதெல்லாம் நீக்குங்க அப்படின்ட்டு கோவமாக சொன்னேன். என்னங்க வந்து உங்கள் முதலமைச்சரை தாங்க நாங்கள் வந்து, உங்கள் தலைவரை தாங்க நாங்கள் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன், அது கூட புரியாமல் என் பேச்சை நிறுத்துறீங்க அப்படின்றார். அதாவது அவருடைய குழந்தைகள் இவர் கிளம்புறப்போ, நான் அசம்பிளிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ, அந்த குழந்தைகள் ஓடி வந்து விஜய் அங்கிளை, விஜய் மாமாவை எதுவும் எசகபுஸ்கா கேள்வி கட்டுறாதீங்க, அவருக்கு பதில் சொல்ல தெரியாது, அவர் திருத்துன்னு முழிப்பார், நீங்கள் பெரிய பேச்சாளர், நீங்கள் யாராக இருந்தாலும் மடக்கி கேட்குற ஆள், ஆனால் எதுவும் கேட்டுறாதீங்க டேடி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோடனே அதை தான் வந்து சொன்னேன் அப்படின்னு அவர் செங்கோட்டையும் டென்ஷன் ஆகிட்டார். அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்து சிறப்பாக அவருக்கே ஒரு பாணியில் அப்படி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, அந்த அன்பு மழலைகளுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கங்க, எங்கள் முதல்வருக்கு, எங்கள் தலைவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒரு சின்ன பாஸ் விட்டு, ஊழல் பண்ண தெரியாது, லஞ்சம் வாங்க தெரியாது, ஊரை அடித்து உலையில் போட தெரியாது, அந்த குழந்தைங்கிட்ட சொல்லிடுங்கன்னு ஒன்று அடி தெறிக்க ஆரம்பிச்சிச்சு. இது ஏங்க வந்து, ஏன்னா ஆரம்பத்திலாம் வந்து தாவேகா எம்எல்ஏக்கள், தாவேகா அமைச்சர்கள்லாம் என்னப்பா பேச போகிறாங்க, இவங்க எதிர்க்க பார்த்தீங்கன்னா பெரும் அனுபவசாலிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இது மாதிரி சட்டமன்ற கூட்டத்தொடர்கள்லாம் பலதை பார்த்தவங்க. அவங்க
மேடை பேச்சுக்கள்லாம் அப்படி துண்டை பிடிச்சாங்கன்னா கர்ஜித்து பேசக்கூடியவர்கள். இவங்க என்னடா இப்போ தான் வந்திருக்கிறாங்க, இவங்க வந்து இப்போ தான் வந்து பாலபாடம் படிக்க வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன பேச போகிறாங்க. அதில் பேசுகிற ஆட்கள் இப்போ அமைச்சர் ராஜ்மோகன், அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள், நிர்மல்குமார், இவங்கெல்லாம் பேசுனாங்க. இதை தாண்டி மற்றவங்களாம் அப்படி ஜெர்க் வாங்கினாங்கன்னா அவங்களும் ரொம்ப அருமையாக பேசிட்டு வராங்க. மரியம் வில்சன், அமைச்சர் வினோத், இப்போ அமைச்சர் வினோத்லாம் இந்த 2.5 மணி நேரம் அந்த பட்ஜெட்டை வாசித்தார். வந்து அந்த தடுமாற்றம் எங்கேயும் இல்லை, வந்து கரெக்டாக இது பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம், சபாநாயகர் அவர் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றாரு. எங்கேயாவது லூஸ் ட்ராக் விட்டுற போகிறாங்க, எங்கேயாவது ஏதாவது ஒன்று ஏடாகுடமாக பேச போகிறார்கள். அவரும் பெரிய அனுபவசாலி. அவர் அதுக்கு முன்னாடி குறிப்பறிஞ்சு அவங்கள வந்து அது நம்ம ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட உட்காருங்க, நீங்கள் எதுவும் பேசாதீங்க, இது பேசுறதுக்கான உங்களுக்கு நேரம் கொடுக்கல அப்படின்ட்டு அவர் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிடுறார். அதையெல்லாம் தாண்டி இப்படி இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். லாட்ரின்னு என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே ஆதவர்ஜுனா, அவர் ஒரு கேள்வி கேட்டார். கேள்வி என்ன, எனக்கு ஒரே மடக்கிட்டார். லாட்ரின்றீங்க, 900 கோடி முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாங்கினாரு, அந்த 900 கோடிக்கு என்ன கேளுங்க அப்படின்ட்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்குறாரு. வந்து அவர் வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னா, அவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே அப்படின்ட்டு சபாநாயகர் சொல்லி விடுறாரு. ரைட்டுங்க, வாங்கினது இதுதான், கொடுத்தவர் வந்து அவங்க மாமனார் தான், அது எனக்கு தெரியாது, எங்கள் அப்பாவை கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு பிடிச்சிக்கினாங்க. எங்கப்பா உங்கள் அப்பாவை காணோம், உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் ஒரு எதிர் விமர்சனம் பண்ணீங்க, அதுக்கு எங்கப்பா உங்கள் அப்பாவை காணோம், குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாங்களா அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ ஆதவர்ஜுனா 900 கோடி பார்ட்டி ஃபண்டு பா எங்கே அப்படின்னு கேட்டவுடனே ரைட்டு லைவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, என்ன சாமி இப்படியா நடந்திருக்குது, என்னங்க வந்து முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கலாம், ஆனால் ஒரு கையளவு சோத்தில் எப்படிங்க மறைக்க முடியும், அப்படி தான் மறைச்சிருக்கிறாங்க, அது எங்கள் அப்பா கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னா, அப்போ ரைட்டு உங்கள் அப்பா கிட்ட தான் கேட்கணும், உங்கள் அப்பாவை காணும், உங்கள் அப்பா கிட்ட தான் கேட்கணுமா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு சட்டசபையில் எசக்க புசுக்க ஆகிப்போச்சு. இங்கே பாருங்க, திமுக அதிமுகக்குள்ளேயே வந்து, ஏன்னா அம்மா உணவகத்தை தாவேக்கா வந்த பிறகு தான் சீரமைச்சிருக்குது, பல இடங்களில் திறந்துருக்குது. கடந்த ஆட்சியில் அம்மா உணவகம் பேருக்கு தான் இருந்தது, இட்லி கிடையாது, தோசை கிடையாது, ரொட்டி கிடையாது, எதுவும் கிடையாது. ஐயோ பேக்கரியை டெவலப் பண்ணணும், இந்த பண்ணு கொடு வெண்ணெய் கொடு அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின் பொழுது நாங்கள் தான் வந்து அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் வந்த பிறகு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் எத்தனை அம்மா உணவுகள் இன்க்ரீஸ் ஆகி எவ்வளோ பேர் விகிதாச்சார முறைப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்போது அதெல்லாம் கிடையாதுங்க. முன்னாள் அமைச்சர் திமுக அமைச்சர் KN நேரு சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, மாநகராட்சி நகராட்சியின் கீழ் தான் அதுக்கான ஃபண்டு போயிட்டு இருந்தது, நாங்கள் நல்ல விதமாக தான் வச்சுருந்தோம், எங்களுக்கு வந்து ஒருத்தர் பேரை வச்சுட்டு அதை ஆட்சிக்கு வந்தோடனே அதை தூக்கணும், அதை இது பண்ணலாம் கிடையாது. நாங்கள் வச்சுருந்தோன்னே முன்னாள் அதிமுக அமைச்சர் SP வேலுமணி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, திமுக ஆட்சியில் அம்மா உணவகத்தெல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க வந்து சொன்ன உடனே அவருக்கு இவருக்குமான விவாதமாக மாறிடுச்சு. இங்கே தாவேக்காவினர் அப்படி பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க வந்து. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே வந்து முதல்வர் விஜயை திட்டுவார், தாவேக்காவில் விமர்சனம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் திமுகவை எந்த விதத்துலையும் விமர்சனம் பண்ண மாட்டார், எந்த விதத்துலையும் வந்து அடிக்க மாட்டார். நேற்று கூட வெளியே வந்து ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசும்போது அப்படியே நாசுக்கா, இது வந்து வெற்றி பட்ஜெட் கிடையாது, வெத்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்படி ஒரு அண்ணன் தம்பி மாதிரியான ஒரு இணக்கம் இருக்கட்டும், நல்ல விஷயம்தான். போட்டி நமக்குள்ளே தான் இருக்கணும். மூணாவதாக ஒரு மனுஷன் வந்து உட்காந்துட்டானே, நம்ம எதிர்பார்க்கார அதால் உள்ளே வந்தாச்சே அப்படின்ற காண்டோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவ்வளோ அளவுக்கு வந்து சட்டசபையில் இவங்கெல்லாம் வந்து உட்காருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோமாப்பா, உட்காந்துட்டாங்களே, இவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, நம்ம பதில் சொல்கிறோமே, இவங்க எதிர்க்கெல்லாம் நம்ம என்ன பண்ணி ஆகணுங்க. நீங்கள் கரெக்டாக இருந்திருந்தீங்கன்னா இந்த மக்கள் கரெக்டாக, அதான் தானே நாங்கள் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொன்னாங்க. சும்மாவா சொன்னாங்க பாருங்க. ஆடி கிருத்திகை முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் இப்போதைய MLA சேகர் பாபு அவர்கள் திருத்தணிக்கு போகிறாரு, வந்து காரை நிறுத்திட்டாங்க. நிறுத்தி இருங்க எங்கள் அதிகாரிகிட்ட கேட்டால் தாங்க விடுவேன்,
அவர் முகம்லாம் மாறுது, கடுகடுன்னு ஆகுறாரு. நீங்கள் அதிகாரத்தில் இருந்தப்போ திருச்செந்தூரில் கியூவில் நின்றுட்டு இருந்த அந்த ஜனங்க, ஐயா கியூவில் நிற்க முடியல சாமி, வயசானவங்க, மாற்றுத்திறனாளிக, ஒன்றும் முடியலைங்க. உலகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் திருச்செந்தூர் முருகன். அங்கே அந்த 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 ஜனங்க அழுதப்போ, திருப்பதியில் போய் நிற்கிறீங்கல்ல, இங்கே நின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்ட ஒருத்தர் தான் வந்து கோயில்களே அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி அந்த கோயில்குள்ளே சர்ரு புருன்னு போட்டுறதும், ஆர்டர் பண்ணுறதும், பக்தர்களை பார்த்து முறைக்கிறதும், இது பண்ணுறதுமா இருந்தால் இன்னைக்கு நேற்று நிறுத்திவிட்டாங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மனை மீது எதிரொலிக்கும் முருகா, புரியுதா? முருகன் கிட்ட மட்டும் விளையாடக்கூடாது, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு விளையாடக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படிதான். என்னன்னா, நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் திரும்ப மக்கள் வந்து கொண்டு வந்து வந்துருப்பாங்க. யாராக இருந்தாலும் சரிங்க. நீங்கள் தாவேக்காவை கூட சொல்கிறேன், நான் வந்து உங்களை 5 வருஷத்துக்கு ஆள்றதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்களா? நீங்கள் மக்கள் மனதில் அப்படியே நட்சத்திரமாக அவங்களுடைய மனசில் பச்சைக்குன்னு நீங்கள் இடம் பிடிச்சிட்டிங்கன்னா அசைக்க முடியாதுங்க அவங்கள வந்து. கடந்த ஆட்சியில் அவங்க பட்ட அவஸ்தை தானே. இன்னைக்கு வந்து குய்யோ முறைன்னு கத்துறாங்க. வந்து நேற்று சட்டசபை கூட்டம் முடிஞ்சு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி நின்று பேசுகிறார், கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு. நாளைக்கு தைரியம் தான் வர சொல்லுங்கள், தைரியமாக பேச சொல்லுங்கள், நேருக்கு நேரு. நாளைக்கு அதான் இன்னைக்கு அவர் நேற்று சொல்லிட்டு போனார் உங்கள் முதலமைச்சரை. ஏன்னா அதுக்கு முன்னாடி அதான் சொன்னார், ஓடுகாலி முதல்வர், நான் ஒன்றும் ஓட மாட்டேன், கரூர் விட்டு ஓடினார் இல்லை, நான் ஒன்றும் ஓடி பயந்து ஓடுற ஆள் கிடையாது, கைதுக்கு படம் வந்துட்டார் முதல்வர். நீங்கள் எங்கன்னா காரசாரமாக கேட்க வேண்டியது தானே. நேற்றே பாருங்கள், அந்த முன்வரிசையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி நிற்கிறாரு, அவர் பக்கத்தில் யார் நிற்கிறது அப்படின்னு ஒரு எம்எல்ஏ கொதிச்சிட்டார், திமுக எம்எல்ஏ. ஏங்க எப்போ பார்த்தாலும் சேகர் பாபு தான் நிற்கணுமண்ணா, ஏன் அவர் தான் நான் எழுதி வச்சுக்கிறதா, இங்கே அவர் தான் நிற்கணுமண்ணா, அவர் பின்னாடி போயிட்டார். இதெல்லாம் ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வராங்க. எங்களுக்கு திமுக வேணாம், அதிமுக வேணாம், தாவேக்கான்னு ஒரு ஆட்சி கொண்டு புதுசாக இருந்தால் கூட ரைட்டு, ஏதோ நல்லது பண்ணுவார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நல்லது பண்ணிட்டு வராங்க. இந்த 10ஆம் தேதி வந்தால் 3 மாதம் நிறைவடை போகிறது. 3 மாதம்தான். இந்த 3 மாதத்துக்குள்ளவே அந்த தாவேக்காவை 3000 கேள்வி கேட்டீங்க வந்து. அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. 5 வருஷத்தில் கேட்காதவங்களாம், 5 வருஷத்தில் வெளியே வராதவங்களாம். நான் இதே திரைப்படத்துறையை சேர்ந்த முதல்வர் விஜய் அவர்களுக்கே சொல்லிடுறேன் வந்து, நீங்கள் திரைப்படத்துறையும் ஒரு பக்கம் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை, சினிமாவில் முகத்துக்கு நேராக என்ன பேசுவாங்க, முகத்துக்கு பின்னாடி என்ன இது பண்ணுவாங்கன்னு உங்களுக்கெல்லாம் அத்துப்படி வந்து. சினிமாவில் கேமராவுக்கு முன்னாடி நடிக்கிறவனோட நிஜத்தில் முன்னாடி நடிக்கிறவன் தான் அதிகம். என்ன 5 வருஷமாக என்னென்ன திரைப்பட இயக்குனர்கள், நடிகர்கள் எத்தனை பேர் சும்மா இருந்தாங்க, அவங்களுக்கே காண்டுங்க, அவங்களே நம்பலைங்க. விஜயெல்லாம் ஒருத்தரா, அவரெல்லாம் வந்து உட்காந்துருவாரா அப்படின்னு பேசினவங்க, மறைமுகமாக நினச்சவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து எரிச்சல் ஆகிப்போச்சு. இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் நின்று கத்துறாங்க, ரோட்டில் நின்று விமர்சனம் பண்ணுறாங்க, ஜனநாயக படம் ஓடக்கூடாதுன்னு சாபம் கொடுக்குறாங்க, ஜனநாயக படம் எப்படி வந்துருச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி வயிற்றுலையும் வாயில் அடிச்சுக்கிறாங்க. ஏங்க, ஏன் மக்கள் தானே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஏன்னா தாவேக்கா வந்து புறவாசல் வழியாக வந்துட்டாங்களான்னா, இல்லது யாராவது ஆட்சி அமைச்சிருந்து, எப்பா நான் எங்கேயோ வெளியே போயிட்டு வரேன், வெளிநாடு போயிட்டு வரேன், நெதர்லாந்து, ஃப்ரான்ஸ் போயிட்டு வரேன், அதனால் வந்து இந்தாங்க இந்த அதிகார பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்குறேன் நான். இதை ராமனுடைய காலனியை லக்ஷ்மணை வச்சு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தானே, அது மாதிரி இதை நான் தரேன், நாங்கள் வர வரைக்கும் வச்சு பண்ணிக்கிட்டோம். அப்படியா வந்தாங்க ஆட்சிக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1.25 கோடி வாக்குகளை பெற்று இந்த ஆட்சி அமைச்சிருக்காங்க. குறிப்பாக அதில் பொதுவாக இன்றைக்கி சிஎம் விஜய் அவர்கள் வந்து அவையில் எல்லார் முன்னாடியும் ஒரு வணக்கம் சொல்லி, எதிர்க்கட்சியினர் கூட பார்த்து ஒரு வணக்கம் சொன்னப்போ ஓபிஎஸ்லாம் கூட ஒரு வணக்கம் சொல்லிகிட்டு இருந்தார். சொல்லிவிட்டு அவருடைய இருக்கையில் உட்காந்துட்டு இருந்தார். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3 இருக்கார் முதல்வர், எதுவுமே வாய் திறந்து பேச மாட்டேன்றாரு, சைடில் உட்காந்து குறிப்பெடுக்கிறாரு. எங்கே குறிப்பெடுத்தா என்னங்க, பேசணும்னா அதுக்காக பேசிக்கினே இருக்கணுமான்னா? பேசுறது 4 வார்த்தை தான், அந்த 4 வார்த்தையே வந்து ஃபயராக இருக்குல்ல, அதுவே அவங்களால் தாங்க முடியலையே. இன்னைக்கு கூட அதான், குறுவை சாகுபடிக்கான மானியம் எங்கே கொடுங்க, அதை அந்த நிவாரண தொகையை, வறட்சி நிவாரண தொகையை கொடுங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்டப்போ, ஏங்க அதெல்லாம் வந்து ஏற்கனவே மத்திய அரசு கொடுத்தாச்சுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, என்னவோ நீங்கள் தான் அரசியல் காலகாலமாக பண்ணிட்டு வர மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, இது கூட அவங்களுக்கு தெரியாது, முன்ன பின்ன பேப்பரை படித்தது இல்லையா, நீங்கள் முன்ன பின்ன பேப்பரை படித்தது இல்லையா அப்படின்னு போட்டு உடச்சாச்சு வந்து.
அங்கே ஆரம்பித்த ஒரு விவகாரம் தான் சூடு பிடிக்க ஆரம்பித்தது. நீங்கள் சட்டசபையில் கேள்வி நேரத்துக்கு எல்லா ஆரம்பத்திலே சிஎம் விஜய் கொடுத்த அந்த பதில் மிக குறிப்பான ஒரு விஷயம். காவிரி பிரச்சனையை நான் அரசியலாக்க விரும்பலை. யார்? விஜய் சொன்னது. காவிரி பிரச்சனையை நான் அரசியலாக்க விரும்பலை. அதே போல் நான் வந்து கர்நாடக முதல்வர் DK சிவகுமாரை நான் தான் சந்திக்கணும்னு முடிவு பண்ணேன். அவங்க என்னை கூப்பிடல. ஏன்னா என்ன ஆகிப்போச்சு, அவர் கூப்பிட்டவனே ஒரு போயிருத்தான்னாங்க. நான் தாங்க போகணுன்னு முடிவு பண்ணேன். ஏங்க பகை நாடுகளே வந்து பேசி தீர்த்துக்கும் போது ஒரு பிரச்சனையை பக்கத்து மாநிலம் தானேங்க, நம்ம அண்ணன் தம்பி தானேங்க, தண்ணி தகராறு தானே, எவ்வளோ காலம் இதை வச்சுன்னு அரசியல் பண்ணுவீங்க? அவருக்கே வெறுத்து போச்சு. அது ஒரு உதாரணம் எடுத்து காமிக்கிறாரு. 1969 நீர்வளத்துறை அமைச்சராக யார் இருந்தாங்கன்னு சொல்லி நான் சீப்பான அரசியல் பண்ண மாட்டேன்னு ஒரு லீடு ஒன்று கொடுக்குறாரு. நான் தான் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே சமயத்தில் போகாதீங்க, உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்களை அவமானப்படுத்திடுவாங்க, உங்களை ஒசூர் எல்லையிலே நிறுத்திடுவாங்க, உங்கள் கண்ணெதிர்க்க உங்கள் போஸ்டர் கிழிப்பாங்க, அங்கே கர்நாடக அமைச்சர்கள் முதல்வர்கள்லாம் சேர்ந்து உங்களை தரையில் உட்கார வச்சுருவாங்க. சரி, அப்படி ஒரு அவமானம் நேர்ந்தால் இந்த தமிழக மக்களுக்காக அந்த அவமானத்தை நான் பொறுத்துக்கிறேன். இதில் என்ன இருக்குது? இந்த பிரச்சனைக்கோ அப்படியேப்பட்ட ஒரு அவமானம் நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை தீர்ந்தா அப்படி தான் நடந்து மாட்டோம். அவமானம் இருக்கட்டுமே, என் மக்களுக்காக நான் பொறுத்துக்கிறேங்க அப்படின்னு சொன்னது. உடனே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து செய்தியாளர்கிட்ட, அது எப்படி ஒரு முதல்வருக்கு அவமானம் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு அவமானம், எங்களுக்கு அவமானம், நாங்கள் சும்மா விட்டுருவோமா அப்படின்னு. நல்ல விஷயம்தான், அவங்க மனசார சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. வந்து ஒருவேளை அப்படி போய் ஒரு அவமானம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்துருவாங்க. எல்லாரும் இந்த கட்சிங்களாம் எதிர்கட்சிங்களாம் நாங்கள் படித்து சொன்னோமேப்பா, படித்து சொன்னோமே, போகாதீங்க விஜய்ன்னு. இப்போ பார்த்தியா அவமானப்படுத்திட்டான் பார்த்தியா, அடுத்து ஆந்திராக்காரங்கிட்ட போ, அவன் இன்னும் நல்லா அவமானப்படுத்துவான், இப்படி பேசுவாங்க வந்து. அதனால் தங்களுக்கு சாதகமாக எப்படி வேணாலும் மடித்து பேசிக்கிறது வந்து சர்வசாதாரணமான விஷயம். இதெல்லாம் தாண்டி இதோடு சேர்த்து முக்கியமான இப்போ இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்பொழுது இன்றைக்கி செங்கல்பட்டு கோர்ட்டில் முதல்வர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு. இந்த விவாகரத்து வழக்குக்குள்ளே வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் கிடையாது. சங்கீதா அவர்கள் சொன்னதாக வந்தே ஆகணும், சிஎம் இருந்தால் கூட இந்த வழக்கை நடத்தியே ஆகணும், அதெல்லாம் முடியாது, எனக்கு ஜீவனாம்சம் கொடுத்தே ஆகணும், நீலாங்கரை வீட்டில் எனக்கு பங்கு கொடுத்தாகணும், இந்த ஊடகங்களில் வந்தது தான் வந்து அப்படின்னு விடாப்பிடியாக இருக்கிறாங்க. அப்படின்னா அடுத்த சில மணி நேரத்திலாம் பார்த்தீங்கன்னா வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. திரும்ப சொல்கிறது தான், நீர் அடித்து நீர் விலகாது. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாளைக்கு பாருங்கள், சிஎம் உடைய பவரை காமிச்சு அவங்கள மிரட்டி இந்த மனுவை வந்து திரும்ப வாங்கி வச்சுருக்காங்க, அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் எந்தவித ஆதாரமும் கிடையாது. திரும்ப சொல்கிறது தான், ஒரு குடும்பத்திற்குள் கணவன் மனைவிக்குள் சண்டை வர்றது சகஜம், ஒரு அப்பா பிள்ளைக்குள்ளே தகராறு வர்றது சமயம், ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. இதெல்லாம் காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். அதுக்காக அப்படியே இருந்துட மாட்டாங்க, காலம் அப்படியே செல்லாது, எல்லாம் வந்து ஒரு உறவு தான். நீங்கள் அப்படியே இருந்தாலும் மகன் ஒரு பேட்டி கொடுத்தாரு ஜேசன் சஞ்சய், ஹாலிவுட்டுக்கு போகிறதா இருந்தால் எங்கள் அப்பா மாதிரி இல்லை, எங்கள் அப்பாவை தான் கூட்டு போவேன் அப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்போ சங்கீதா அவர்கள் வந்து அந்த வாபஸ் பெற்றுட்டாங்க விவாகரத்து. எல்லாம் குடும்ப நாள் கோர்ட்டே என்னங்க வந்து நல்லா இருக்கட்டும், அவங்க சேர்ந்து இருக்கட்டும், 1000 காலத்து பயிர்னு சொன்னாங்க. ஆனால் தான் போன உடனே தீர்ப்பு எழுதி நீங்கள் விவாகரத்து வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது. வாய்ப்பு கொடுப்பாங்க, கவுன்சிலிங் கொடுப்பாங்க, வாய்ப்பு கொடுப்பாங்க, மறுபடியும் கலந்து பேசுங்கன்னுவாங்க, மனம் விட்டு பேசுங்கன்னுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் வந்து அதுக்கு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணுங்கன்னுவாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தை அவ்வளோ சீக்கிரம் பிரிக்கிறது நல்லது கிடையாதுங்க. ஒரு கணவன் மனைவி கோவத்தில் சண்டை போட்டுக்கலாம், அதை தாண்டி அது 1000 காலத்து பயிர், அந்த குழந்தைங்க எவ்வளோ பாதிக்கும். இன்னைக்கு சிஎம் விஜய் எந்த ஒரு உச்சத்தில் இருக்காரு, எவ்வளோ கோடான கோடி மக்கள் வந்து கோடான கோடி தொண்டர்கள் வந்து விஜய் அண்ணா விஜய் மாமான்னு எப்படி அவங்கள கூட பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் மீறி திரும்ப சொல்கிறது, இந்த சட்டசபை கூட்டம் 3வது நாளே சும்மா பிளாஸ்ட் அடி தூக்குது அப்படின்னா 1 மாத காலம் இருக்குது லைவில். எனக்கு தெரிஞ்சு இப்போ வர ஏதாவது கிரிக்கெட் மேட்ச்சு அது இதுன்னு வச்சா கூட அது கூட தமிழ்நாட்டில் வியூஸ் கம்மியாகும்னு நினைக்கிறேன். இங்கே சட்டசபை கூட்டம் தூக்கும், வியூஸ் அதிகமாகிட்டு இருக்கும். அந்த வியூஸ் இப்போ எவ்வளோ போடுறாங்கன்ற மேலே வந்து டிஸ்பிளேவில் போட்டால் கூட அருமையாக இருக்கும். சரி, ஓகே, அடுத்தடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்ன நடக்கிறது, எதை பற்றியான விவாதம் நடக்குது, இன்னும் முதல்வர் அவர்களை எந்த அளவுக்கு கேள்வி கேட்டு என்ன அவரை பிளாஸ்ட் பண்ண போகிறாங்க, அவர் என்ன அதுக்கு ரிப்ளை பண்ண போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.